இப்போ பார்க்குறீங்கல்ல, இது வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க மதகடிப்பட்டு மாட்டு சந்தை. இது வந்து திங்கக்கிழமை நைட்டு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் நடக்கும் இந்த சந்தை. இந்த சந்தையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி செவலக்கன்றுகள் மட்டும்தான் அதிக அளவில் விற்பனை ஆகுது. ஏன்னா இந்த ஏரியா மக்கள் பூராமே செவல கலரில் இருக்க கன்றுகள் தான் அதிகமாக விருப்பப்படுறாங்க. காரிமர கன்றுகள் வந்து சேல்ஸ் வந்து கம்மி தான். இந்த சந்தையில் வந்து பொடிக்கன்றுகள் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டு மாடு, அதாவது இந்த கேரளாக்காரங்க வாங்குறாங்கல்ல அந்த மாடுகள் பூராமே அதுவும் அதிக அளவில் விற்பனை ஆகுது. இந்த பொடிக்கன்று இப்போ பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8000 9000 விலை சொல்கிறாங்க. இதுவே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கொஞ்சம் காரிமர கன்றுகள் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் விற்கிது. அதே செவலக்கன்றுகள்னால் விலை அதிகம். இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த கன்றுகள் பூரா, இந்த மாடுகள் பூராமே கேரளாவுக்கு தான் லோட் ஆகுது. இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ப்பு இல்லை. அதாவது மக்கள் வந்து பால் இருந்தால் மட்டும்தான் வளர்க்குறாங்க, இல்லை அப்படின்னா கொண்டு வந்து இந்தமாதிரி வெட்டுக்கு விட்டுறாங்க. இந்த கண்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிற கண்டு, ஆனால் இதை வந்து அடிமாட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க. இது பூராமே திங்கக்கிழமை நைட்லேருந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. திங்கக்கிழமை நைட்டு வாங்குற பூராமே அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லாரியில். இப்போ பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வளர்ப்பு கன்றுகள். இது எதுக்குன்னா வளர்க்குறக்காக வாங்கியிருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு வாங்கி வளர்த்து கடைசியில் இப்படி அடிமாட்டுக்கு தான் விற்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் விற்கிறத அடிமாட்டுக்கு விற்கிறத குறைச்சிருங்க.